வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம KFCயோட நியூ லான்ச் ஆன டபுள் டவுன் சிக்கன் பர்கர் வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த கட்டிலாம் இல்லாமல் அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தயிரை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அதில் ½ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு ½ ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. இது நீங்கள் சிக்கன் வாங்குகிற கடையிலேயே போன்லெஸ் சிக்கன் எனக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே கட் பண்ணி தருவாங்க. இந்த சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை நம்ம இதில் ஊற வச்சுக்கலாம். இப்போது நான் இன்றைக்கி 4 சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்க்கில் ஒழுங்காக மிக்ஸ் பண்ண முடியல, அதனால் நான் கையை வச்சே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை 3லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். ஓகே, 3 hours கழிச்சு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ½ ஸ்பூன் சில்லி பவுடர், ½ ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 30 கிராம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது வறுக்காத பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ். இதை இந்த மாதிரி கையிலேயே க்ரஷ் பண்ணி பொடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த சிக்கனை எடுத்து இந்த மாவில் ரோல் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இதை இந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் மாவில் ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த சிக்கனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சே இதை ஃப்ரை பண்ணுங்கள். இது ஒரு 10 to 15 minutes லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் நல்லா குக் ஆகும். ஓகே, இந்த சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட கிறிஸ்பியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் சிக்கன் பீஸை நான் இதில் ஃப்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ சிக்கன் பர்கர் ரெடி பண்ணலாம். கீழே பேஸ்க்கு ஒரு சிக்கன் வச்சுக்கிறேன். அது மேலே மயோனைஸ் சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஹோம்மேட் மயோனைஸ். அது மேலே 2 ஸ்லைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லைஸ் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை சேர்த்துக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் மேலே சில்லி டொமேட்டோ சாஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த சில்லி சாஸ் மேலே மறுபடியும் மயோனைஸ் சாஸை நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே இன்னொரு சிக்கனை வச்சு மூடிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நியூ KFC ஸ்டைல் டபுள் டவுன் சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஈஸியாக வீட்லேயே செஞ்சாச்சு. இது போல் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நிறையா தெரிஞ்சுக்கணுமா? அப்போது ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.